இயேசுவுக்கே புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, இன்று நம் ஆண்டவர் திருப்பாடல் 84 அதிகாரம் 4 வசனத்தினூடாக இவ்வாறு நம்மோடு பேசுகின்றார். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர், அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இந்த புதிய நாளை நாங்கள் நல்ல முறையில் தொடங்கணுமாண்டா, இந்த நாளை நாங்கள் ஆண்டவருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து இந்த நாளில் நாங்கள் செய்கிற சகல காரியங்களையும் அவர் ஆசீர்வதிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் செய்வோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்தி வந்து கொண்டிருக்கிறார். கடந்த காலங்களில் அவர் எங்களுக்கு அநேக நன்மைகளை செய்து எங்களை வளமோடு வாழ செய்து இந்த புதிய நாளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் இன்று வரைக்கும் உயிரோடு இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் ஆண்டவர் எங்களோட மேலே வச்சு அதீத அன்பு பாசமும் மட்டும்தான். அவரோட அன்பு இன்னும் எங்களை மேல் இருக்கிறபடியாத்தான் நாங்கள் இன்னமும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பிரதிபலனா நாங்கள் ஆண்டவருக்கு ஒவ்வொரு நாளும் என்ன செய்கிறோம் என்று சற்று எங்களை நாங்களே சிந்தித்து பார்ப்போமா? எங்களுடைய நாளில் தொடக்கத்தை ஆண்டவர்கிட்ட கொடுக்குறோமா? நாங்கள் செய்கிற காரியங்களில் முதலாவது அவரை நினைக்கிறோமா? இந்த நாள் முழுவதும் எங்களையே அவர் எல்லா விதமான ஆபத்துக்கள்லேருந்து வழிநடத்தி வருகிறார். அதுக்காக நாங்கள் ஒவ்வொரு நொடிப்பொழுதும் நன்றி சொல்லுகிறோமா? சற்று நாங்களே கேட்டு பார்ப்போம். இன்றைக்கு ஆண்டவர் மிக அழகான வார்த்தையை கொடுத்திருக்கிறார். உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நட்பேறு பெற்றோர் என்று. ஆண்டவருடைய இல்லம் என்றது ஒரு கட்டடம் மட்டுமல்ல, இறைவன் நம் உள்ளத்தில் கொடியிருக்கும் நிலை. நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் அவரை தேடுவது, அவருடைய வார்த்தையில நிலைத்திருப்பது, அவருடைய அன்பை நம்புவது, இதுவே அவருடைய இல்லத்தில் தங்கியிருப்பதென்ற அர்த்தம். சில நேரங்களில் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே சரியாக இருப்பது போல் தோன்றாது. சொல்ல முடியாத கவலைகளும் இருக்கும், யாரிடமும் பகிர முடியாத கண்ணீரும் இருக்கும், எதிர்காலத்தை பற்றிய பயமும் இருக்கலாம். ஆனால் இறைவனுடைய அருகாமையில் இருக்கும் ஒருவர் ஒருபோதும் உண்மையில் தனிமையில் இருப்பது கிடையாது. நம்முடைய கண்ணீரையும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். சொல்லப்படாத எங்களுடைய ஜெபத்துக்கும் அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அதனால தான் இந்த காலை நேரத்தில் எங்களுடைய மனதை ஆண்டவரிடத்தில் அமைதியாக திறந்து வைப்போம். ஆண்டவரே, என் குடும்பத்தை ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், என்னுடைய உடல் சுகத்திற்கு நீங்கள் வலிமை கொடுங்க. இன்றைக்கு நாங்கள் சந்திக்க போகிற மனுஷர்களிடம் அன்பாக இருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. என்னால் மாற்ற முடியாதவற்றை உம்மிடம் ஒப்படைக்கவும், மாற்ற வேண்டியதை துணிவுடன் எதிர்கொள்ளவும் தேவையான ஞானத்தை தாங்க என்று ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்போமா? இன்றைக்கு இந்த வசனம் உறுதியான வார்த்தைகள் நம் உள்ளத்தை இன்னும் ஆழமாக தொடுகிறது. அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். இறைவனை புகழ்வது எல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும்போது மட்டுமல்ல, எங்களுக்கு முடியாத சூழ்நிலைகளிலும், நாங்கள் கைவிடப்பட்ட நேரத்திலையும், நாங்கள் தனிமையில் இருக்கும்போதும், நினைச்ச காரியங்கள் கைகூடி வராத நேரமும், கண்ணீரண்ட நடுவிலும் அவரை நம்புவது, அவரை போற்றி புகழ்வது, இதுதான் உண்மையான ஆராதனை, உண்மையான விசுவாசம். பதில் கிடைக்காத ஜெபத்திலும் காத்திருப்பது தான் உண்மையான புகழ்ச்சி. கதவுகள் மூடப்பட்டாலும் இறைவன் எனக்காக இன்னும் ஒரு கதவை திறப்பார் என்று நம்புவது தான் உண்மையான ஆராதனை. அதனால இந்த காலையில எங்களுடைய இதயத்துல நாங்கள் ஒரு உறுதியான தீர்மானத்தை எடுத்துக்கொள்ளுவோம். சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் ஆண்டவர் எம்மை விட்டு விலகாமல் அவருடைய இல்லத்தில் எம்மை தங்க வைத்து கொண்டிருக்கிறார் என்றதை நாங்கள் நம்புவோம். சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் சரி, உங்களால் இனி முடியாது, இனி ஆகாது என்று உங்களோட மனம் சோர்ந்து தளர்ந்து போனாலும் சரி, நீங்கள் ஆண்டவரை மட்டும் நம்பிடுங்க. ஏனென்றால் ஆண்டவர் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறார். உங்களுடைய உள்ளம் ஆண்டவர் வாழும் இல்லம். அதனால் அவர் நிச்சயமாக உங்களை தேற்ற, உங்களை ஆற்ற,
உங்களை பலப்படுத்த அவர் எப்பொழுதும் ஆயத்தமாகி கொண்டுதான் இருக்கிறார். எங்களுடைய வீட்டில் அன்பு நிறைவாக பெருகி எங்களுடைய வார்த்தைகளில் இனிமையான சொற்கள் பிறக்கட்டும். நம் செயல்களில் இரக்கம் வெளிப்படட்டும். எங்களுடைய குடும்பம் முழுவதும் ஆண்டவருடைய சமாதானம் நிறைந்த ஒரு ஆசீர்வாதமான இல்லமாக மாறட்டும். எங்களுடைய இல்லம் மட்டுமல்ல, எங்களுடைய உள்ளமும் அதே போல தூய்மையாக இருக்கட்டும். ஆண்டவர் இருக்கிற இடம் எப்பையும் அசுத்தமாக இருக்காது. அதனால எங்களுடைய இல்லத்தை, ஆண்டவர் வாழ்கிற எங்களுடைய உள்ளத்தை நாங்கள் தூய்மையாக வச்சிருப்போம். அதற்கு நாங்கள் முதல்ல செய்ய வேண்டியது அவருடைய வார்த்தையை வாசித்து தியானித்து எங்களோட மனசுக்குள்ள ஏற்றுக்கொள்வது தான். அது செயற்படுத்துறது தான் முதலாவது அடி. அதனால் நீங்கள் இன்றைக்கு வெறுமனே வார்த்தையை வாசிக்கிறவர்களாக மட்டும் இல்லாமல் அதை கேட்டு சிந்தித்து மனத்தில் ஆழமாக இருத்தி செயற்படுகிறவர்களாக மாறுங்க. இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்பதை நாங்கள் யாரும் முன்பே தெரிந்து கொண்டு வந்தவர்கள் கிடையாது. ஆனால் எங்களோடு யார் இருக்கிறார்ன்றது எங்களுக்கு நல்லாக தெரியும். சர்வத்தையும் படைத்து ஆண்ட சர்வ வல்லவர் எங்களோடு இருக்கிறார். நம்மை நேசிக்கிற இறைவன் எங்களோடு இருக்கிறார். அந்த நம்பிக்கையோடு இந்த நாளை நீங்கள் தைரியமாக தொடங்குங்க. நீங்கள் செய்கிற சகல காரியத்திலையும் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார். கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்போமா? அப்பா தகப்பனே, இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, இந்த புதிய காலைக்காக உமக்கு நன்றி அப்பா. உங்களுடைய இல்லத்தில் நீங்கள் நிறைவாக தங்கி இருக்கிறீங்க. எங்களுடைய இதயத்தில் உங்களுடைய சமாதானம் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கிறது. எங்களுடைய கவலைகளை நீக்கி நம்பிக்கையை எங்களுக்கு கொடுத்துருளுங்க. எங்களோட குடும்பத்தை உங்களோட கரங்கள் ஒப்பு கொடுக்குறோங்கப்பா. இன்றைய நாள் முழுவதும் எங்களை பாதுகாப்பாக வழி நடத்துங்க. எந்த சூழ்நிலையிலும் உண்மை புகழும் இதயத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் கொடுத்தருளுங்க. எங்களுடைய வீடும் எங்களுடைய வாழ்க்கையும் உமது அன்பின் இல்லமாக மாறட்டும். ஆமேன்.